வணக்கம். ஆ நம்ம இப்ப எங்க இருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இது ஒரு என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம நெல் விவசாயத்த பத்தி பார்த்துருப்போம். இங்க நம்ம காட்டக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா, முந்திரி பயிர் விவசாயத்த பத்தி நம்ம வந்து காட்டுறோம். ஸோ முந்திரி ஏன் ரொம்ப ரொம்ப அத்தியாவசியம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, முந்திரி நம்ம வந்து என்ன பண்றோம், புரோட்டீன் கன்டென்ட்க்காக நம்ம வந்து அதிகமாவே முந்திரி சாப்பிடுறோம். ஸோ இந்த முந்திரி எங்க விளையும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ரெட் சாயில். அந்த ரெட் சாயில்ல தான் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த முந்திரி வந்து அதிகமா விளையும். இங்க பார்த்தீங்கன்னா, நல்லா அப்படியே பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு அப்படியே அப்படியே ஒரு ஸ்லிட்டு மாரி இருக்கும். அப்படியே மண்ணு மாரியே அந்த மண்ணு இருக்கும். இது வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய தண்ணிய வந்து உள்ளிழுத்துக்கும். களிமண் மாரி என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மண் வந்து என்ன ஆகும்னா, களிமண் மாரி நெறைய வாட்டர வந்து இது வந்து ஸ்டோர் பண்ணி வைக்காது. உங்களுக்கு நார்மலாவே வந்து இந்த மணல் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய தண்ணி உள்ளார இழுத்துக்கும். நெறைய அப்படியே உள்ளார இது பண்ணிட்டே இருக்கும். இதுல வந்து என்ன பண்ண முடியாது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஆ இது என்ன அப்படின்னா, நெல் விவசாயம் இதுல பண்ண முடியாது. இந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு மானாவாரி பகுதி அப்படின்ட்டு. இங்க பார்த்தீங்கன்னா, மானாவாரி பகுதின்னு தான் சொல்லுவோம். ஏன் மானாவாரி பகுதின்னு சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் வந்து வானம் பார்த்த பூமி. இங்கெல்லாம் வந்து போர் இப்பதான் வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தண்ணீர் பற்றாக்குறை, மழை வந்து சேஞ்ச் ஆகுது. இந்த கிளைமேட் சேஞ்ச்னால மழை பற்றாக்குறை, மான்சூன் சீசன்ல மழை பெய்யாதனால என்ன ஆகுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து மழை பற்றாக்குறையா இருக்கிறதுனால தான் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ போர் அடிச்சு இப்போ வந்து இதுல வந்து ஊடு பயிர் பண்றாங்க. இதுல பாத்தீங்கன்னாலே தெரியும், இந்த இடம்லாம் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தெரியும், நிறைய கேப்பா இருக்கு. இங்கெல்லாம் வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, கண்ணு இருந்தது, பட் ஆனா இறந்ததுனால நாங்க வந்து இன்னும் கண்ணு போடல. இனிமேல் தான் கிராஜுவலா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க வேலி போடணும். வேலி போட்டதுக்கு அப்புறம் தான் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. ஸோ இந்த இடத்துல வந்து வேலி இல்லாம இருக்கும். ஸோ அப்படி வேலி இல்லாமல் இருக்கிறதுனால ஈஸியாக மாடு, அப்புறம் வந்து ஆட்கள் வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய நார்மலாக இங்கே இருக்கக்கூடிய இடத்துல வந்து என்ன பண்ணிடுறாங்கன்னா, உள்ளார என்க்ரோச்மெண்ட் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அதனால தான் வேலி போட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து ஒரு 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 ஹை எண்டான என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, உள்ளார ஊடு பயிருக்கு வந்து இறங்க முடியும். ஊடு பயிருக்கு முக்கியமாக தண்ணி தேவை. ஸோ அப்படி தண்ணி தேவைங்கிற பட்சத்தில் என்ன பண்ண முடியும், வேலி இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது. ஆடுகள் உள்ளார வந்துச்சுன்னா ஊடு பயிராக நம்ம வந்து இது பண்ணியிருந்தோம்னா என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஊடு பயிரில் இப்போ வந்து மல்லாட்டை பண்ணலாம். தட் மீன்ஸ் கடலை வந்து பண்ணலாம். வேற என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லை அந்த ரெட் சாயில் வந்து கிரவுண்ட் நட் வந்து நல்லாவே எடுக்கும். அப்படி ரெட் சாயில் வந்து அளவு நல்லா எடுக்கும்போது என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ரிச் உருவாகும். ரெட் சாயில் வந்து இந்த கலர்ல இருக்கிறதுக்கான ரீசனே வந்து பார்த்தீங்கன்னா, அயன் ஆக்சைடு வந்து அதிகமாக இருக்கும். இதுல என்ன கிடையாது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நைட்ரஜன் கண்டென்ட் கிடையாது. அதனால தான் வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, யூரியா நைட்ரஜன் கண்டென்ட்லாம் எங்கெங்கெல்லாம் இல்லையோ அதுக்கு வந்து யூரியா வந்து இது பண்ணும். இதெல்லாம் முக்கியமான வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த இலை உதிருதுன்னா நம்ம வந்து என்ன பண்ண மாட்டேங்கிறோம், அப்படியே சுற்றி வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழி பறித்து அதையே அதில் அந்த இலையை போட்டு என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை உரமாக என்க்ரோச்மெண்ட் பண்ணும். தட் மீன்ஸ் என்ன அப்படின்னா, அந்த இலைகள் வந்து உரமாக மாறும்போது ரொம்ப சத்தாக இருக்கும். ஸோ அதை நம்ம வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லாத்தையுமே வந்து என்ன அப்படின்னா, வேலி கட்டிட்டு அப்படின்னா ஆடு மாடுகள் வந்து இங்கே நிறைய வச்சிருக்காங்க. அவங்க எல்லாத்தையுமே வந்து அவுத்து விட்டாங்கன்னா அது அப்படியே உள்ளார வந்துட்டே தான் இருக்கும். ஸோ ஊடு பயிர் பண்ணணும் அப்படின்னா வந்து அதுக்கு முக்கியமான தேவை இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேலி. தட் மீன்ஸ் இது ஒரு அடைச்ச மாதிரியான, தட் மீன்ஸ் என்ன அப்படின்னா, யாரும் என்க்ரோச்சர்ஸ் உள்ளார வராத மாதிரி நம்ம வந்து இது பண்ணணும். ஸோ அதுதான் வந்து முக்கியமான விஷயமா இருக்கு. இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, முந்திரியை தான் நம்ம சொன்ன மாதிரி புரோட்டீன் கண்டென்ட் அதிகமாக இருக்கக்கூடியது மானாவாரி பயிர். இப்போ சில இதெல்லாம் வந்து இப்போ காரு மார்ச் மாதம் தான் வந்து சீசனு, பட் ஆனால் இப்பயே வந்து காருக்கா காய்ச்சிருக்கோம். நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க, எப்படி இருக்குன்னு பாருங்க. இதுதான் வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இதை பாருங்க, இது வந்து பூ வச்சிருக்கோம் பாருங்க, இதுதாங்க பூ. இந்த பூ தான் வந்து என்ன ஆகும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அடுத்த கட்டத்தில் வந்து இதாகும். இன்னும் ஒரு சில மரத்தெல்லாம் வந்து சின்ன சின்ன காய்கள்லாம் வச்சிருக்கோம். அதை நான் உங்களுக்கு காட்டுறேன், அந்த இருக்கு பாருங்க. இந்த இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பூ. இதுல இருந்தா வந்து என்ன ஆகும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அடுத்தடுத்ததாக வந்து இதாகும். இந்த காட்டுற பாருங்க, காய் காட்டுற பாருங்க, இது இப்படி தான் இருக்கும் பிஞ்சு. ஸோ இப்படி பிஞ்சு வச்சு தான் என்ன ஆகும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அடுத்த கட்டத்துக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பழமாக வரும். அந்த பழத்தையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். அடுத்து இது வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மரம் எவ்வளோ பெரிய சைஸாக இருக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து மரம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பெருசுங்க. சில மரம்லாம் இந்த பழைய காலத்து மரம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல பெரிய சைஸாக இருக்கும். ஒவ்வொரு மரமும் அவ்வளோ பெரிய சைஸாக இருந்தால் தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய வந்து கொட்டை காய்க்கும் வந்ததெல்லாம் பாருங்கள். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மரம் வந்து அவ்வளோ பெருசு. நல்ல ஒரு பெரிய ஆலமரம் சைஸுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வளரும். அப்படி வளர்ந்தால் தான் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் வந்து ஒரு வருஷ பயிருங்கும் போது உங்களுக்கு வந்து என்ன பண்ணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து தட் மீன்ஸ் என்ன இருக்காது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வருஷத்துக்கு வந்து ஒரு வாட்டி தான் வந்து கொட்டை இது கார் கொட்டையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரை மூட்டை அப்படிலாம் கிடைக்கும். இது என்ன ஒரு 4-5 ஏக்கர் இருக்குன்னா வச்சுங்களேன், மிஞ்சி போனால் நம்ம நல்ல வேலை செஞ்சோம்னா ஒரு 10 12 மூட்டை கிடைக்கும். அந்த ஒரு மூட்டையோட ரேட்டு 80 கிலோ மூட்டைன்னு சொல்லுவோம். அந்த 80 கிலோட மூட்டையோட ரேட்டு என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மூட்டை 10,000 ரூபாய்க்கு விற்கும். மிஞ்சி போனால் 12,000 13,000. ஸோ இதில் வந்து இந்த விவசாயத்தில் வந்து ஊடு பயிரும் அப்புறம் வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வருஷத்துக்கே ஒரு 1,00,000 1,50,000 அப்படி தான் கிடைக்கும். இதை வச்சுட்டு குடும்ப செலவையும் பார்க்கணும், பிள்ளைங்களை படிக்க வைக்கணும், அந்த மாதிரிலாம் இருக்கும். இதில் தான் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, மோட்ரு வச்சுருக்கவங்க ஊடு பயிர் பண்ணி நிறைய வேற வந்து இது உங்களுக்கு வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இது சவுக்கு போடுவாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தேக்கு போடுவாங்க.
இந்த மாதிரி மரங்கள் பயிர் தான் வந்து இதில் வந்து அதிகமாக பண்ண முடியும். ஸோ அப்புறம் ஊடு பயிராக உங்களுக்கு வந்து என்ன அப்படின்னு சொன்னோன்னா, உங்களுக்கு வந்து சொன்ன மாதிரி தான் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மல்லாட்டை போடலாம், அப்புறம் வந்து வேற எள்ளு போடலாம். ஆனால் இங்கே என்ன பெரிய பிரச்சனைனா குரங்கு இருக்குது. குரங்கு அது மட்டும் இல்லாமல் என்ன இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மயிலோட பிரச்சனை இருக்குது. அதுதான் இப்போ இருக்கிறதுலே பெரிய பிரச்சனை. இந்த இதுதாங்க நான் உங்களுக்கு சொன்னது என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பழம் தான். அதான் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த என்க்ரோச்சர்ஸ் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா கொட்டையை மட்டும் திருவிட்டு அது வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போயிடும். இந்த கொட்டையை மட்டும் திருவிட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா பழத்தை அப்படியே விட்டு போயிட்டாங்க. பழம்லாம் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக அவ்வளோ அருமையாக இருக்கும். பழம் வந்து இது முழுமையான இது கார் காங்கிறதுனால பழம் வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்தளவுக்கு வந்து இதாக இல்லை, இது இன்னும் பழுக்காதனால இது வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்றது வந்து கொஞ்சம் காயாக இருக்கும். ஏதாச்சும் பழமாக இருந்தால் உங்களுக்கு வந்து நான் சாப்பிட்டு சொல்கிறேன் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலுமே வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்டிங்கன்னா அந்த பழம் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ரொம்ப உடம்புக்கும் ரொம்ப ஹெல்த்தியானது இந்த பழங்கிறது. பட் ஆனால் இது கொஞ்சம் காயாக இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னா இந்த புளிய மரம் இந்த குழம்பு வைக்கிறதுக்கெல்லாம் பயன்படுத்துறது. அப்புறம் வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ரசம் இதுக்கு எல்லாத்துக்குமே பயன்படக்கூடியது. இது எல்லாமே இதுல என்ன வருது, இந்த டேம்பரின் ட்ரீ அப்படின்னு சொல்லுவோம். ரா கண்டென்ட்டாக வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரலாக கிடைக்கக்கூடியது இது.